வணக்கம். நான் டாக்டர் திவ்யா நரசிம்மன், பெல்ரோத் மருத்துவமனையில் சீனியர் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் மற்றும் கைனகாலஜிஸ்டாக இருக்கேன். ரெகுலராக இப்போ எல்லாருக்குமே இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் கொடுக்கணும்னு சொல்லி, யங் கேர்ள்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பரவலாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது, அது ஏன் அந்த வயசில் தான் கொடுக்கணுன்றதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக இந்த வேக்சின் வந்து பரவலாக 14 வயசுக்கு கீழே 9 வயசுலேருந்தே ஆரம்பிக்கலாம். பட் ஜென்ரல் கன்சென்சஸ் யூஸ்வலாக ஒரு 12 வயசுலேருந்து 14 வயசில் கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த வேக்சின் வந்து நம்ம ஹெச்பிவின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்னால் ஏற்படக்கூடிய தொற்றை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஸோ இந்த வைரஸ் தொற்று ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம்னா இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சிஏ சர்விக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய புற்றுநோயை வந்து நம்ம ஈஸியாக தவிர்க்கலாம். இந்த ஹெச்பிவி வைரஸ்க்காக தான் இந்த வேக்சின் மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் யூஸ்வலாக இந்த கர்ப்பப்பை வாய் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன், அதனால வரக்கூடிய புற்றுநோய்கள் மற்றும் வார்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்கின் டேக்ஸ் எல்லாம் கூட இதில் வந்து ப்ரிவெண்ட் ஆகும் இந்த வேக்சினேஷன் கொடுக்கறதுனால. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி யூனிக் கேன்சர்ஸ். சில கேன்சர்ஸ் விச் இஸ் காஸ்ட் பை இன்ஃபெக்ஷன். மற்ற எல்லா கேன்சர்ஸும் யூஸ்வலாக நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஜெனட்டிக் ரீதிகள் மற்றும் நிறைய நம்ம கண்டுபிடிக்க முடியாத ரீசன்ஸ்னால வரக்கூடிய கேன்சர் தான். அதிலெல்லாம் நம்ம வந்து ரீசனை கண்டுபிடிக்கவே முடியாது, அதை வந்து ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஈஸிலி ஒன் ஆஃப் த ப்ரிவென்டபிள், அதாவது ஈஸியாக நம்ம வந்து வராமல் காப்பாற்றக்கூடிய ஒரு கேன்சர் வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அதுக்கு கொடுக்கப்படுற இந்த வேக்சினேஷன் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன். இந்த வேக்சின் பொதுவாக 13-14 வயசில் இருக்கவங்களுக்கு 2 டோஸாக வித்தின் 2 to 3 months இன்டர்வெல்ல கொடுப்போம். அதுக்கு மேல் வயசில் இருக்கவங்க 26-28 வயசு வரைக்கும் இருக்கவங்க, இன்னும் பாலியல் ரீதியாக ஆக்டிவாக இல்லாதவங்களுக்கு கொடுக்குற இந்த இன்ஜெக்ஷன் வந்து 3 டோஸாக 0, 2 அப்படின்னு அப்புறம் 6 monthsன்னு சொல்லி 3 டோஸாக 6 மாதத்தில் கொடுக்கணும். பொதுவாக திருமணம் ஆன பெண்கோ இல்லை வந்து பாலியல் ரீதியாக ஆக்டிவாக ஆனதுக்கப்புறம் இந்த வேக்சின் நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் போடுறதுல பெருசாக பயன்பாடு கிடையாது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வேக்சின் போடுறது தான் ரொம்ப உகந்தது. ஐடியலாக 12-14, பட் 26-28 வயசு வரைக்கும் கூட போடலாம். ஆண்களுக்கு கூட இந்த வேக்சின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான். பட் பரவாயில்ல, இப்போ அது வந்து பெருசாக வந்து ஆண்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. பட் இப்போ நீங்கள் 26 வயசுக்கு மேலே இருக்கீங்க, நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அப்போ இந்த வேக்சினே போடலையே, நமக்கு இந்த பெரிய பலனே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் வந்து ஈஸியான இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் செக்கப்னு சொல்லுவோம், பாப்ஸ்மியர்னு சொல்லி, அது வந்து 26 வயசுலேருந்து இல்லை எப்போ கல்யாணம் ஆகுதோ அந்த டைம்லேருந்தே நீங்கள் இதையும் ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஒருவேளை அந்த நோய் தொற்று ஏற்பட்டாலும் அந்த புற்றுநோய் வர்றதுக்கு ஒரு 5-6 வருஷம் முன்னாடியே அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடுன்றதுனால தடுப்பூசிக்கு ஈக்குவலாக இந்த பாப்ஸ்மியரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.